ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் வந்து மேடவாக்கத்தில் இருந்து பிரதர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி நம்மளை வந்து அப்ரோச் பண்ணாங்க. எங்களை வீட்டில் வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும், உங்களால் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நம்பர் பார்த்தேன். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு படிக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்களும் அந்த பிரதரும் நமக்காண்டி வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது எப்போ எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் நாங்கள் பண்ண ஒர்க்கு. வீடியோ வந்து வேலை அதிகமாக இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அவங்க வந்து வீடு சைஸு பார்த்தீங்க அப்படின்னா G+2 கிரவுண்டு, ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் வந்து ப்ளம்பிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 3 பாத்ரூமு, ஒரு கிச்சன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போர் மோட்டரும் சம்பு மோட்டரும் தனித்தனி டேங்க் வைக்கணும். மேலே வந்து தனித்தனி டேங்க் வச்சு போர் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி டாய்லெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, சம்பு வாட்டரை வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட நம்ம டீம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவுட்ரு வந்து இன்னர் வந்து டைவர்ட்ரு கேட்டிருந்தாங்க. 3 பாத்ரூமுக்கு வந்து டைவர்ட்ரு கேட்டிருந்தாங்க. வால் மவுண்ட் பேஷன் வேணும், அதுக்கு எனக்கு வந்து ஃப்ளஷ் வால்வு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நாங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வேலை இன்னர் ஃபுல்லாக அடித்து வெளியே தள்ளியாச்சு. அவுட்ருக்காக வந்து நம்ம இப்போ வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிவிசி பைப்பு தான் வந்து அவங்க நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். யூபிவிசி பைப்பு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சரிங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அவுட்ரு வந்து அப்பார்ட்மெண்ட்டு கிளாம்ப் அடித்து ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். நம்ம ஒர்க்கை பாருங்கள், எவ்வளோ தெளிவாக க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு கிளாம்ப் அடித்து எல்லாத்துலேயும் வந்து போல் நட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். இந்த இடத்துல டொக்கு போட்டு தான் இறங்க முடிஞ்சிச்சு, சாரம் கட்ட முடியல. அதனால் வந்து டொக்கு போட்டு இறங்கி வேலை செஞ்சோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், கொஞ்சம் டைம் டிலே ஆனாலும் சரி, என்ன பண்ண, இந்த இடத்துல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நாங்கள் வந்து டொக்கு போட்டு இறங்கி வேலை செஞ்சோம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டு கிளாம்பு நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எப்படி கிளியராக அப்பார்ட்மெண்ட்டு கிளாம்ப் போட்டு கிளியராக லைனை இறக்கி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கும் இது போல் வந்து ஒர்க்கு செய்யணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் வந்து ஃப்ளஷ் வால்வு, வாஷ் பேஷன் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து ஃப்ளஷ் வால்வு, வாஷ் பேஷன் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக டேங்கு பார்த்திங்க அப்படின்னா 2 டேங்கு, அதாவது போர் வாட்டருக்கு ஒரு டேங்கு, சம்புக்கு ஒரு டேங்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர் வாட்ரு வந்து வெறும் டாய்லெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, சம்பு வாட்ரு வந்து குளிக்கிறதுக்கு, ஹெல்த் ஃபாசெட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. 1.25 போட்டிருந்தோம். ஃப்ளஷ் வால்வுக்கு வந்து டைரெக்டாக 1.25 டேங்கிலேருந்து தனித்தனி லைன் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் டேங்கிலேருந்து. அதே மாதிரி 1 இன்ச்சும் ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் தனித்தனி வந்து லைன் வந்து கொடுத்துருந்தோம். 2 டேங்கையும் பேரலல் பண்ணி வச்சுருக்குறோம். உங்கள் எதுக்காக ஃப்யூச்சரில் ஏதாவது லிங்க் பண்ணதுக்காகவோ, ஏதாவது மோட்ரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 2 டேங்கையும் வந்து பேரலல் பண்ணுறதுக்காக வந்து பேரலலும் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம 1.25 ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாத்ரூமோட டாய்லெட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும். 1 இன்ச்சு நம்ம வந்து யூசேஜுக்கு, நம்ம குளிக்க, வாஷ் பண்ணதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம். ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு கிளாம்ப் அடித்து எவ்வளோ கிளியராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏர் வண்டுலாம் தனித்தனி பைப்புக்கு கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் ஏர் வண்டு வந்து தனித்தனி பைப்பு போட்டு தனித்தனியாக வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருக்குறோம். 2 டேங்கையும் இன்டர்லிங்க் பண்ணி வச்சுருக்குறோம். கஸ்டமர் எதுவுமே கேட்கல, அதனால் நாங்கள் வந்து எல்லாம் வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது என்ன ஃப்யூச்சரில் வர பிரச்சனை. நமக்கு தெரியுதுனால அவங்க கேட்டதும் கேட்காம இருக்கிற காரியத்தையும் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். இதுபோல் உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, செய்யணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.